மீண்டும் ஒரு உரை சேர்ந்து நம்ம எல்லாரும் வாசிப்போம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாக இருப்பார். கடந்த வருடம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் நல்லவராயிருந்தார். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இந்த புதிய வருடத்திலும் கொடுத்த இந்த நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்ற அவர் நல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க, நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாம் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் மகிமை சபையின் சார்பாக நம்ம எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், பாருங்கள், எவ்வளோ பாடுகள் போன வருஷம், எவ்வளோ பாடுகள், எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ கவலை. ஆனாலும் ஆண்டவர் பாருங்கள் இந்த புது வருஷத்தை நாம் கையிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஆமென் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த வாக்கு தத்தம்னா நமக்கு பலிக்கும். சொல்லாதவங்களுக்கு டேஷ் 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்கள், அந்த வாக்கு தத்தம் எனக்கு பலிக்கும். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டுகள் தோன்றி மறைந்தாலும் ஆண்டவருடைய ஆதரவு என்றும் அது மறைவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டுகள் தோறும் ஒவ்வொரு வருஷம் போய் போய் வந்து மறைந்தாலும் ஆண்டவரின் ஆதரவு, ஆண்டவரின் கிருபை என்றும் மாறவில்லை. 2024 ஆண்டு, இந்த 2025 ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு துணை நின்று நம்மை நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாம் ஹல்லேலூயா மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, ஒரு உற்சாகத்தோடு, ஒரு பலத்தோடு ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜ். இதுவரை பாதுகாத்து பராமரித்து குறைவில்லாமல் நடத்தின தேவன். ஒவ்வொரு நாளும் நம்ம நினச்சி பார்ப்போம், கடந்த வருடத்தில் நமக்கு வந்த பயம், திகில்கள், குழப்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் எவ்வளவோ வந்தது. எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தாரே, கர்த்தர் நம்மை நடத்தி வந்தாரே, கர்த்தர் நம்மை நடத்தி வந்தாரே. ஆமென். அவர் இந்த காலை வேளையில் உங்களை என்னை பார்த்தவர் சொல்லுகிறார். அந்த ஏசாயா புத்தகத்தை 60ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசித்து பார்ப்போம். யாராவது வாசியுங்கள். இனி இராமல் ஆமென், ஹல்லேலூயா. 60:17 வாசிக்க சொன்னேன். 17 நான் இரும்பையும் வரப்பண்ணி உள்ளவர்களும் நீதி உள்ளவர்களுமாய் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நீதி உள்ளவர்களாய் மாற்றுவேன். உங்களோடு இருக்கிற அதிகாரிகள், உங்களோடு படிக்கிற பிள்ளைகள், உங்களோடு உறவாடுகிற உங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நீதி உள்ளவர்களாய் மாற்றுவார் இந்த வருடத்திலே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்மோட அவங்க இருக்கிற படினால, நாம வேதத்தை சுமந்து ஆண்டவரை நேசிக்கிறதுனால நம்மோடு கூட இருக்கவங்களும் நீதி உள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 97:11 எடுத்து வாசித்து பார்ப்போமே. அதில் எப்படி இப்படி வசனம் சொல்லுகிறது என்று எல்லா வசனத்தெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நம்ம கேட்குறது மாத்திரம் அல்ல, வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க ஆண்டவர் இந்த வருடத்திலே நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 97:11. நீதிமான்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தரால் போஷிக்க செய்வார். 60:1 சொல்லுகிறது. இப்போ பாஸ்டரையா பேசும்போது சொன்னாங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. நம்மையில உதிக்குது இந்த வருடத்தில். இதுவரைக்கும் இருந்தது, இந்த வருடத்தில் ஆண்டவர் நம்ம எழும்பி பிரகாசிக்க செய்ய அவர் சொல்லுகிறார். ஆமென். சத்தமாக சொல்லுங்க. ஆமாம். பைபிள் எங்கே காணோம்? பைபிள் எங்கே? பைபிள் இல்லாமல் நம்ம ஆராதனைக்கு வரக்கூடாது. எடுத்து நம்ம எல்லாரும் பைபிளை உயர்த்தி காட்டுங்க. கையை உயர்த்தி பைபிளை காமிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
ஆமென். பைபிளோடு தான் நம்ம வரணும். நம்ம விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தை சுமக்கிறவர்கள் நீங்களும் நானும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில் அவர் சொல்லுகிறார். 2வது வசனத்தை வாசிப்போம். இருள் இருள் பூமியையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த வருடத்திலே இவருடைய மகிமை ஆண்டவர் காண செய்ய போகிறார். இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் அவர் என்ன செய்வாரா? உன்மேல் உதிப்பார். அல்லேலூயா. என்மேல் அவர் உதிப்பார். இம்மட்டும் உதவினார், இனியும் உதவுவார். என்மேல் அவருடைய நட்சத்திரம் உதிக்கும். நட்சத்திரத்தை தேடிதான் அந்த 3 ராஜாக்கள் வந்தாங்க. அதை பார்த்து பணிந்து தேவனை ஆராதனை செய்து அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். உங்களுடைய இருள் விலகி அது வெளிச்சமாய் மாறி கர்த்தர் உங்கள் மேல் உதித்து தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி இந்த வருடத்தில் நான் உங்களோட இருக்கிறேன் என்று உங்களை சாட்சி சொல்லும்படி கர்த்தர் வைப்பார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நன்றி 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 நன்றி. ஒரு பாடல். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேனும் சமூகம், நம்புகிறேனும் வசனம். கைதட்டே. நம்பிக்கைக்கு நம்பி வந்தேனும் சமூகம், நம்புகிறேனும் வசனம். பாதைக்கு தீபம், வேலைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேனும் சமூகம், நம்புகிறேனும் வசனம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 கையை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் இந்த காலை வேளையிலே நம்மோடு என்ன பேசுகிறது? நித்திய அவர் வெளிச்சமாக இருக்கிறார் என்று நாம் சங்கீதத்திலே இந்த ஏசாயா புஸ்தகத்திலே நம்ம வாசித்தோம். முதலாவதாக ஆண்டவருடைய வெளிச்சம் இந்த நாளிலே நமக்கு என்ன செய்கிறதாம்? ஆதியாகமம் 1:1 எடுத்து வாசித்து பார்ப்போம். அடுத்து 2வது வசனம். இருந்தது 3வது வசனம் பாருங்க. தேவன் போதுங்க சிஸ்டர். பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிச்சத்தை உண்டாக்கினது யாருங்க? சத்தமா சொல்லுங்க. தேவனாகிய எல்லாத்தையும் சொல்லணும் நீங்க. ஆமா, தேவனாகிய கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்கி அவர் என்ன செஞ்சாராம்? அது நல்லது என்று கண்டாராம். அடுத்த வசனம் சொல்லுது, வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அல்லேலூயா. தேவன் நமக்கு தான் என்ன வெளிச்சத்தை கொடுத்து இருளில் இருந்து நம்ம வெளியில் வரணும்னு சொல்லி வெளிச்சத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நாம் சுகமாக இருப்பதற்கென்று தேவ பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு இன்னொரு வெளிச்சம் ஆண்டவருடைய வார்த்தை. எல்லோரும் அல்லேலூயா சொல்லுங்க. வேதமே விளக்கு, வேதமே வசனமே சத்தியம். சத்தியம்தான் நமக்கு வெளிச்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த வேதத்தை எடுத்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு பெரிய டார்ச் லைட்டாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நான் ஒரு ரூமில் இருந்தோன்னு சொன்னால் அது இருட்டாக இருக்கும். ஒரு ரூமில் லைட் இல்லைன்னா என்ன செய்யும்? இருளாக இருக்கும். அந்த இருட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு லைட்டை கையில் எடுத்துகிட்டு போகிறோம். கையில் எடுத்துகிட்டு போய் அந்த லைட்டை ஆன் பண்ணால் தான் என்ன செய்யும்? வெளிச்சம்
ஆமாம், ஆன் பண்ணாதான் அது வெளிச்சம் வந்து அந்த அறையை நிரப்பி நம்முடைய இருளை அது வெளிச்சமாய் மாற்றும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய கண் வந்து சுத்தமாக இருந்தால் தான் நம்முடைய சரீரமெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் ஏன் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன்னா, இந்த வெளிச்சத்துக்கு மெயின் காரணமே கண்ணு தான். கண் ஒரு ரூமில் நம்ம கண்ணை மூடிக்கிட்டே நம்ம ஒரு இடத்த போய் நம்ம சேர்ந்துட முடியுமா? முடியாது. கையில் ஒரு குச்சி வச்சு அப்போ தான் மெதுவாக தடுமாறி அந்த இடத்துலேருந்து நம்ம அந்த இருளை கடந்து நம்ம போக முடியும். அப்போ நம்ம கண் வெளிச்சமாக இருந்தால்தான் நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம கண்ணை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அங்கே எங்கேயும் பார்த்துக்கிட்டு கண்ணை நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை நம் பாதிக்கப்பட விடக்கூடாது. கர்த்தர் நம்ம கண்ணு தான் நமக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய தேவன் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிற தேவன், அவர் நமக்கு உதவியாய் இந்த வேத வசனங்களை கொடுத்து வாசிக்க வைத்து நம்மை அந்த வெளிச்சத்தை கண்டுபிடித்து அந்த வெளிச்சத்திலே நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. கண்ணு கெட்டுச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு. ஆமாவா இல்லையா? கண்ணு இல்லைன்னா எல்லாமே நம்ம என்ன செய்ய முடியாது, சரியாக பார்க்க முடியாது. அப்போ கண்ணு தான் நமக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இந்த கண்ணை ஒருத்தரை பார்க்கும் பொழுது கண்ணை என்ன செய்கிறாங்க, திறந்து பார்த்து அது சரியில்லையா சரியாக இருக்கா என்ன வியாதின்னு அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏசாயா 60:3 நம்ம வாசித்தோம். ஏசாயா 60:19 எடுத்து நான் வாசித்து பார்ப்போம். 60:19. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஆமென். சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், வெளிச்சம் வந்து அது என்ன செய்யணும்னா, கர்த்தரே நமக்கு வெளிச்சமும் கர்த்தரே நமக்கு மகிமையுமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரிய சக்தி, நிலவோட சக்தி எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது எவ்வளவோ வாட்ஸ் அதிகமாக இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எவ்வளவுன்னு எனக்கு நான் ஒரு பேப்பரில் வாசித்தேன். இப்போ அதே போல் கரண்ட்டுடைய அளவை வந்து அந்த வாட்ஸ் கணக்கில் வாட்ஸான்னு சொல்லுவாங்க என்னங்கய்யா, அது போல் அதனுடைய அளவு அப்படி இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அது ஈடு இணையில்லாத வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை, அந்த வெளிச்சம் இந்த நாளிலே நம்மோடு கூட இருந்தால் அந்த வெளிச்சம் நம்ம என்ன செய்யுமா, இருளிலே நமக்கு பிரகாசமாய் தரும். நம்முடைய பாவ இருள், நம்முடைய மனசில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் அது மாற்றி வேதத்தை நம்ம வாசிக்க 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 அந்த வெளிச்சம் நம்மை சரிப்படுத்தி ஆண்டவர் பக்கத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஆகவே இந்த காலை வேளையில் நீங்கள் சொல்லணும், ஆண்டவருக்கு நான் தான் ஆண்டவருடைய வெளிச்சமாய் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார், நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன்னு நீங்கள் எல்லாம் சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்க 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 அந்த வசனத்தின் வெளிச்சத்தின் பிரசித்தம் தந்து நான் உங்களை வாழ வைப்பேன் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வாசிக்க 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 நம்முடைய இருள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி நம்மளை பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வேலையை, நம்முடைய படிப்பை, நம்முடைய சமுதாய காரியங்கள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய ப்ரமோஷன் மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது, அவருடைய வேதத்தை கை கொண்டு நடக்கும் பொழுது அந்த வெளிச்சம் நம்மை பிரகாசிக்க செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இருளில் உள்ள ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வெளிச்சமாய் வந்தார். நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடி முடித்து விட்டோம். அதே போல் இந்த புத்தாண்டிலே ஆண்டவர் நித்திய வெளிச்சமாய் அவரே நமக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். நம்முடைய வீட்டில் உள்ள குறைவுகளை நிறைவாக்க அவரே நம்ம வீட்டிற்குள்ளே வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய வெளிச்சமாய் அவர் வந்திருக்கிறார். வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பாருங்க. ஒரு விஞ்ஞானி என்ன செஞ்சாராம், ஒரு 2 விதையை கொண்டு வந்தாராம். என்னவா நம்ம அருணாச்சலம் பிரதர் விதைச்சாதான் அவருக்கு நிறைய வருமானம் வரும். அப்போ தான் அவங்க தோட்டத்துல எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும். நம்ம அடுத்து ஒரு நாள் அவர் நம்மளை கூட்டிகிட்டு போய் காமிப்பார். நம்ம வீட்டில் அவன் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கான் அவன் பையன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 2 என்ன சொன்னேன், சத்தமாக சொல்லுங்கள், நல்லா கவனிக்கிறீங்களா? ஆமாம், 2 விதையை ஒரு விஞ்ஞானி கொண்டு வந்து மக்களுக்கு முன்பாக வைத்தாராம். அதில் ஒரு விதை
நல்லா இருக்கிற விதை, இன்னொன்று வந்து உருவாக்கி வைத்த விதை, செயற்கை. அப்போ இது ரெண்டையும் அவர் மண்ணில் போட்டு விதைக்க செய்ய வைக்கும் பொழுது எந்த விதை முளைத்தது? உண்மையாக இயற்கையாக இருந்த விதை முளைத்து பலனை கொடுத்தது. அந்த செயற்கையாக இருந்தது அது முளைக்கவே இல்லையா? சொல்லுங்கள், என்ன செய்யலை? முளைக்கவே இல்லை. அப்போ இந்த வசனம் நம்மை பேதைகளை ஞானியாக்குகிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு இது தெரியல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. வேதத்தை வாசித்து இதை நம்ம அபியாசப்படுத்தும் பொழுது தான் இந்த வசனம் பேதையாக இருக்கிற நம்மை அது ஞானியாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ஞானியாய் இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா தினந்தோறும் நாள்தோறும் டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி டீ குடிக்கிறோம், டெய்லி வடை சாப்பிட்றோம், டெய்லி ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் நாம் ஆண்டவருடைய போஜனத்தை, இந்த வார்த்தையை, வசனத்தை நாம் சாப்பிடுகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் ஞானி உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ நமக்கு வழியை காட்டுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜ். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ராஜ், நன்றியப்பா. இன்னொரு வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஏசாயா 60:15 எடுத்துக்கொள்வோம். 60:15. ஒருவரும் இருந்தாய், ஆனாலும் மாட்சிமையாகவும் பாருங்க, தலைமுறைக்கும் உங்களை மகிழ்ச்சியாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், சத்தமாக சொல்லிகிட்டே இருக்கணும். வசனம் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளார உணர்ச்சி வந்து அது அப்படியே நீங்கள் அதை உட்கொள்ளும் பொழுது அதனுடைய அபிஷேகம், அதனுடைய வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பேதையை அது ஞானியாய் மாற்றுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற நம்முடைய தேவன், அவர் தலைமுறையாய் நம்மை மகிழ்ச்சியாக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சத்தில் நாம் நடக்கும் பொழுது அவர் நம்மை தலைமுறைக்கும் நம்மை மகிழ்ச்சியாய் வைக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏசாயா 60:1 திரும்பவும் நான் வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, ஆண்டவரின் மகிமை உன்மேல் உதித்தது. ஆகவே கர்த்தருடைய வல்லமை, அவருடைய மகிமை நம்மை நிரப்ப 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 ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஏசாயா 9:2-3 வாசி பார்ப்போம். 9:2. ஏசாயா 9:2. இது ஈஸியான வசனங்கள் தான். நம்ம இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்திலே வரும் பொழுது கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. மகிழ்ச்சி ஒரு மனுஷனாலையும் அது கொடுக்க முடியாதுங்க, அதை அனுபவிக்க தான் முடியும். அந்த மகிழ்ச்சி வரும்பொழுது நம்ம சரீரத்தில் சிரிப்பு வருது, மகிழ்ச்சி வருது, கை தட்டுறோம், ஆரவரிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம். ஓ ஹல்லா ஷபல கத்துட ரபல ரதுட ரபா. ஆண்டவரே, ஆராதிக்கிற பிள்ளைகள் வீட்டிலே ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சியை உண்டாக்க செய்யும்படி இந்த காலை வேளையில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. நீங்கள் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீர் மாறும், கவலைகள் மாறும். அவர் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு இடைப்பட்டு அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தலைமுறைக்கும் மகிழ்ச்சியாக்குகிறார். இப்போ மாத்திரம் அல்ல, நம்முடைய தலைமுறைகளையும் மகிழ்ச்சியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசித்து அதை பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நாம் இருக்கிற இடங்களிலே மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியின் ஆரவாரிப்பை அவர் தொனிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரபலர துடரபலர பரிதரபா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேனும் சமூகம், நம்புகிறேனும் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேனும் வசனம்.
வசனத்தை நாம் நம்பி அந்த வசனத்தை அப்படியே உட்கொள்ளும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை நமக்கு அவர் செய்வார். அல்லேலூயா. நமக்கு செய்கிறத பார்த்து பக்கத்து வீட்டுக்காரவங்க, தூரத்தில் இருக்கவங்க, நம்மோட பழகிறவங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நல்லா இருக்காங்களே, சந்தோஷமாக இருக்காங்களே, மனரம்யமாக இருக்காங்களே, சமாதானமாக இருக்காங்களே, நம்மை பார்த்து என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்களா? என்ன படுவாங்க பாருங்க சிஸ்டர், சொல்லுங்க, என்ன செய்வாங்க? பொறாமைப்படுவாங்க. அந்த ஆமையெல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்குறார். வாங்கப்பா, நீங்களும் வந்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி நீங்கள் அவங்கள பார்த்து சொல்லி அழைத்து வாருங்கள் ஆலயத்திற்கு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 18:28 நான் வாசிப்போம். சங்கீதம் 18:28. இப்போ நான் மேலோட்டமாக தான் நான் சொல்கிறேன். அடுத்து இன்னும் டீப்பாக நம்ம அடுத்தடுத்த வாரத்தில் நம்ம இந்த காரியத்தை குறித்து ஏற்றுவீர். தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். பாருங்கள், இந்த வருஷம் முழுவதும் இருளே கிடையாது. அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்கள். ஆமாம், நான் இல்லைன்னு சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக படம் மாட்டிக்கிறீங்களே. இருளே கிடையாது. இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். இந்த வெளிச்சத்துக்கு தான் ஆண்டவர் இத்தனை வசனத்தை நமக்கு கோட் பண்ணி நமக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. ஆகவே இதை உறுதிப்படுத்தும்படியாக நித்திய வெளிச்சம். இந்த வசனம் திரும்ப வாசிங்க. 60:19. கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குற. இல்லை, 60:19 வாசிங்க சிஸ்டர். ஆமாம், நித்திய வெளிச்சத்துக்கு தான் இப்போ நான் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அல்லேலூயா. புரிஞ்சதுன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாராம். மாணவன் மேலே அனாந்து பார்த்துட்டு இருந்தானா. என்னடா புரிஞ்சிச்சான்னா எல்லாரும் புரிஞ்சிச்சுங்க சார் நானா. ஒருத்தர் என்னடா போயிடுச்சா மண்டைக்குள்ளாரன்னு கேட்டாரான். சார் போயிடுச்சு சார். என்னடா போயிடுச்சு? எலி போயிடுச்சு சார். அது வால் மட்டும் நீட்டிகிட்டு இருக்கு சார் நானா. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். எல்லாம் அந்த வசனம் எல்லாம் நமக்குள்ளார போய் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, தலைமுறைக்கு வைத்திருக்கிற இந்த வெளிச்சத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சுதந்திரித்து கொண்டு அதில் நம்ம பெருக வேண்டும். ஆமென். அப்படி நான் வாசிப்பேன், அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன், சுதந்திரித்து கொண்டு அப்படி நடப்பேன்றவங்களா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நீங்கள் இப்படியே கையை உயர்த்தி நீங்கள் சொன்னதை ஆண்டவர் பார்க்குறார். கட்டாயம் அப்படியாய் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். அடுத்த பகுதி, உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் தேவனே எனக்கு ஆமாம், என்னவா இருந்தாராம், அப்புறம் இப்போ என்னவா இருந்தாராம்? வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறதா? எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த வாக்கு தத்தம் இந்த வாக்கு தத்தம் யாருக்கு கொடுத்துருக்காங்க? நமக்கு, எனக்கு, என் சபைக்கு, என் குடும்பத்துக்குன்னு சொல்லி அதை உரிமை சொத்தாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சொத்து வீட்டில் இருக்குது. என்ன இருக்குது? நகை இருக்குது, பண்டா பாத்திரம் இருக்குது, வீடு இருக்குது, சொத்து இருக்குது, வாசல் இருக்குது, பட்டா வச்சுருக்கோம், வீட்டு பத்திரம் வச்சுருக்கோம், எல்லாம் வச்சுருக்கோம். அதை காட்டிலும் பெரிய சொத்து ஆண்டவருடைய வசனம். எல்லாம் அல்லேலூயா. இது உரிமை சொத்து. இந்த சொத்தை வச்சுருக்கவங்கெல்லாம் ஐஸ்வர்யவானாய் பெரிய 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 ஆள்களாக ஆண்டவர் மாற்றுவார். சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம கொடுத்த உரிமையை யாருக்காவது விட்டு கொடுப்போமா மாட்டோமா? சார் சொல்லுங்கள், விட்டு கொடுப்போமா? வாயை திறந்து சொல்லுங்கள். ஆமாம், நம்ம வீட்டில் நம்ம 2வது பிள்ளையாக இருந்தோன்னா நமக்கு என்ன பங்கோ அது நம்ம வாங்கி தான் போவோம். பெரியவளுக்கு கொடுத்தில எனக்கும் அதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க கேட்பாங்க. ஒரு ஆளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. 10 பேர் இருந்தால் 10 பேருக்கு ஈக்குவலாக போடுங்கன்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அப்போ இந்த வேதம் இந்த காலை வேளையில் நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரிமை சொத்தாய் நாம் இதை வைத்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாள்தோறும் அதை எடுத்து முத்தம் கொடுத்து, அப்பா இதில் இருக்கிற விலையேற பெற்ற இந்த வசனங்கள் எனக்கு சொத்தாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆசையாய் நாம் தேடி இந்த வசனங்களை வாசிக்க 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 இந்த வசனங்கள் நம்மோடு கூட பேசும், நம்மோடு கூட இடைப்படும். அது என்ன காரியமாய் நம்மிடத்தில் வந்ததோ அதை செய்து அப்படியே அவரிடத்தில் திரும்பி போகும் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை என்றோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மை எல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். மகிமையின் நம்பிக்கை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பள்ளத்தாக்கு போன்ற பிரச்சனையான நேரங்களிலும் கூட நாம் துதித்து துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த பாதையை கடந்து வர கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்முடைய பாஸ்டர் ஐயா இறந்ததுக்கு பிற்பாடு எதுக்கு இந்த அபிஷேகம், எதுக்கு இந்த பிஷப் ஐயா பட்டம் வாங்கினார், இப்படி விட்டுட்டு போகிறதுக்காக வாங்கினார், இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் அவர் பாட்டில் போயிட்டாரேன்னு சொல்லி ஒரு நாள் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். தினைக்கும் அழுக வரும், பாத்ரூம் போனால் வரும், வீட்டுக்கு வந்தால் எல்லாம் சுற்றி சுற்றி அவருடைய ஞாபகம் வரும். ஆனாலும் அப்படி சொல்லிவிட்டு நான் வந்த உடனே எனக்கு இந்த நம்ம லாரன்ஸ் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணுச்சு. அப்போ நான் அவர்கிட்ட ஐயா எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள்னு சொல்லிக்கிட்டே இருங்க சிஸ்டர். பாஸ்டர் ஐயா அவர் காரியத்தை செய்து முடிச்சுட்டு அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அவர் என்ன செய்ய மாட்டார், திரும்பி சத்தமாக சொல்லுங்கள், திரும்பி அவர் வரமாட்டார். அவர் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போவோம். சொல்லுங்கள், ஆமைன்னு சொல்லுங்கள். அப்போ நம்ம தான் அங்கே அவர்கிட்ட போக போகிறோம். ஆகவே அதை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கவலை வரும், இல்லைன்னு சொல்லலை. துதித்து 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 தூயவரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த கவலைகள், கண்ணீர்கள், அந்த பாரங்களை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா. நான் என்னையை பற்றி சொல்கிறேன், என்னை விட மோசமானவங்க நிலைமையில் இருக்கவங்கெல்லாம் இன்றைக்கு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்கிறார். இந்த ஆண்டவர் இந்த சத்தியத்தை நம்ம கொடுக்காமல் போயிருந்தா, இந்த ஊழியத்தை செய்ய விடாமல் நம்ம இருந்திருந்தோம்னா இன்னும் நம்ம எப்படி இருந்திருப்போம். அவர் அப்படியே யோசித்து இந்த ஆலயத்தை கட்டி, இந்த சிறுமலை ஆலயத்தை அப்படியே யோசித்து அவர் செய்வார். அதெல்லாம் நான் நினைப்பேன், இப்படிலாம் விட்டுட்டு போகிறதுக்கு தான் இதெல்லாம் செஞ்சாரா அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, அவர் நல்லவர். எல்லாவற்றையும் நன்மைக்காக தான் அவர் செய்கிறார், தீமைக்கல்ல. நாமும் ஒரு நாள் அவரிடத்துல போகணும்னு தான் ஆண்டவர் நம்ம கரெக்டாக இருக்கணும்னு இந்த காரியங்கள்லாம் நமக்கு விட்டுட்டு போயிருக்கார். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள். ஆகவே நாம் என்ன செய்யணும், ஆண்டவரை அதிகமாய் மகிமைப்படுத்த வேண்டும். அதிகமாய் மகிமைப்படுத்தணும். வெளிச்சத்தில் நம்ம நடக்கிறோம், நல்லது தான். மகிமைப்படுத்தணும். எப்படி மகிமைப்படுத்துகிறோம்? நம்ம வீட்டில் இருக்கோம், வேலைக்கு போகிறோம், மற்றவங்களோட உலாவுறோம், எல்லா காரியமும் செய்கிறோம். நம்ம பக்கத்துலேயே ஆண்டவர் இருக்காருன்ற அந்த நம்பிக்கையோடு கூட, ஆண்டவரே எனக்கு இப்படி பிரச்சனை வருது, இதை பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே இப்படி காரியம் வருது, இதை நீங்கள் தான் பார்க்கணும், இது நீங்கள் தான் செய்யணும்னு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது போல நினைத்து பரீட்சை எழுதும் பொழுதும்
மற்ற காரியங்களுக்கு நம்ம செல்லும் பொழுதும், ஒரு வேலை வாய்ப்புக்காக நம்ம போகும் பொழுதும், ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை பிரகாசமடைய செய்கிறார். அல்லேலூயா. நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்கள். நல்லா 2 கையை உயர்த்தி சொல்லுங்கள். நம்ம அந்த விவசாயத்தில் காரியத்தை தொடங்கும் பொழுதும் சோத்திரம் பண்ணி நம்ம செய்யும் பொழுதும் கர்த்தர் நம்மை மற்றவர்களுக்கு உண்டதாக சாட்சியாய், மற்றவர்கள் தோட்டத்தில் விளையிறதை காட்டிலும் நம்ம தோட்டத்தில் விளைய பார்த்து பக்கத்து தோட்டத்துக்காரங்க ஆச்சரியப்படுவாங்க. ஆமாவா இல்லையா? பிரதர் சாட்சி சொல்லுவார். ஆமாவாங்க பிரதர். ஆமேன். அல்லேலூயா. அருணாச்சல பிரதர் ஆமாம் அங்கே ஆமான்றார். அவர் எந்நேரம் அவங்க வீட்டில் பலகையிலெல்லாம் வசனத்தை எழுதி போடுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்தாலும் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டு இந்த வசனத்தை விடாப்படியாக பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி அவர் ஜொலிக்கிறாருங்க. அதுபோல் நாமும் ஜொலிக்கணுங்க. மற்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்லணுங்க. இப்போ கேட்டுட்டு போய் நான் என்னமோ உங்களை கஷ்டப்படுத்தி ஏதோ உட்கார வச்சு பேசுகிறது மாதிரி இல்லைங்க. இந்த வசனத்தை நம்ம வாய் விட்டு சொல்லி 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 பேசி பேசி வீட்டில் இருக்கிறப்ப எல்லாம் நம்ம செவிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மூலமாக அவர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம மற்றவங்களுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நம்ம ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைங்க, வேதத்தை சுமக்கிற பிள்ளைகள், மற்றவர்களுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. டைமை வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. இந்த நாள் போச்சுன்னா நாளைக்கு அந்த நாள் என்ன செய்யாது? வராது, இல்லை கிடைக்காது. தேடி போனாலும் என்ன செய்யாது? கிடைக்காது. ஒரு இடத்துல நம்ம சேர்த்து வச்ச சொத்தை திருப்பி என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். எப்படியோ எழுதி போட்டு கூட கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நேற்று போன அந்த 31ஆம் தேதி இன்றைக்கி வருமா வராதா? சொல்லுங்கள். எல்லோரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தூக்கம் வருதா? போர் அடிக்குதா என்னுடைய செய்தி? இல்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் விழித்து உற்சாகமாக இருக்கீங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆகவே நம்மை துதிக்க 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 ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 60:7 எடுத்து வாசிப்போம். ஏசாயா 60:7 எடுத்து வாசிப்போம். என்னங்க சிஸ்டர்? ஆ ஆ ஆ ஆ ஆ என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். எடுத்தவங்களா அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். ஆதியாகமம் 45:13 எடுத்து வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 45:13 நிறைய வசனம் இருக்குது. நான் 1-2 தான் சொல்கிறேன். டக்குன்னு எடுங்க. ஆதியாகமம் 45:13. அறிவித்து செய்யுங்கள் என்று சொல்லி. ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு ஆலயத்தை அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆலயம் நம்முடைய சரீரமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை நாம் எப்போதும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்மால் முடியாது. சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். நம்ம நினச்சா கூட என்ன செய்ய முடியாது? பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆண்டவர் துணை நமக்கு எப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பேசும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் மற்ற எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு பயத்தோடு கூட நாம் மற்ற காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மேல் அவர் மகிமையாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுவோம். ஆமாம். மகிமையின் ஆலயம் சபை, இன்னொன்று நம்முடைய சரீரம். இந்த சரீரத்தை நாம் சரியாய் பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த சரீரம் இருந்தால் தான் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? மேக்கப் போட முடியும். அது அல்ல. நல்லா அழகுபடுத்தி கொள்ள முடியும். அது அல்ல. ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. சுவரை வைத்து தான் சித்திரை வரைய முடியும். சுவரே இல்லைன்னா சித்திரை வரைஞ்சா அது யாராவது பார்க்குவாங்களா? சொல்லுங்கள். ஆமாம். இப்போ இந்த சரீரமாகி இந்த ஆலயத்தை பேணி காத்து, சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, வியாதி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு பார்த்து சரி பண்ணி கர்த்தருக்கு பிரயோஜனமாய் நம்ம நடத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். இந்த 2025 வருடத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். வெளிச்சம் நம்மேல் பிரகாசிக்கும் பொழுது மகிமையை நாம் காண முடியும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம். இந்த நாளிலும் கூட சபையை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். நம்முடைய மேலே உதித்த வெளிச்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்த உதவுகிறது.
அல்லேலூயா. வெளிச்சம் பிரகாசிக்க பிரகாசிக்க அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தலை குனிவு நமக்கு ஏற்படாது. நல்ல அறுவடையை நாம் காண்போம். விவசாயத்திலும் சரி, நம்முடைய ஊழியத்திலும் சரி, மற்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் ஒரு அறுவடையை தருவார். இந்த வருடத்தை அவர் நன்மையினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. வருடத்தை, இந்த 2025ஆம் வருடத்தை நன்மையினால் முடிசூட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலாம் அற்புதத்தை எங்கே செஞ்சார்? எங்கே செஞ்சார்? பின்னாடி சொல்லுங்க. கானாவூரில் கல்யாண வீட்டில் செய்து தம்முடைய மகிமையை, முதலாம் மகிமையை அவர் என்ன செஞ்சார்? இப்படியாய் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், அது போல் இந்த 2025 நம் மூலமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி நம் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துவார். அல்லேலூயா. இது வரைக்கும் போயிடுச்சுங்க. நான் செபிக்கலை, வேத வாசிக்கலை, சபையில் சொல்கிறத கேட்கலை, அப்படியே போயிட்டேன். இந்த 2025 எனக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்தில் ஆண்டவர் எனக்கு கணக்கு கேட்பார். எல்லா ஊழியக்காரர்களும் சொல்கிறாங்க, ஆண்டவருடைய வருகை சமீபம். ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு 52 வாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு வருஷத்தில். நான் தொடர்ந்தோ வாரந்தோறும் ஆண்டவரை தேடி வருவேன். சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். கர்த்தரை ஆராதிப்பேன். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை நான் செலுத்துவேன் என்று ஒரு தீர்மானம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், பாஸ்டரையா இறந்து அங்கே வச்சுருக்காங்க. நம்ம சபை மக்கள்லாம் வந்து இங்கே ஆராதனை பண்ணாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்கள். ஆமாம், அவர் இறந்துட்டார். அவர் திரும்பி வந்து ஆராதனை செய்ய முடியுமா? முடியாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை நாம் என்ன செய்யணும்? தீர்மானமாக எடுத்து, இது வந்து எவ்வளோ வருஷம் நம்ம வந்திருக்கோம், ஊழியத்தில் வந்திருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம், எல்லாம் நம்மளால் முடியாது. அதை முடியாது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆராதனை கர்த்தருக்கு செலுத்துகிறோம். சொல்லுங்கள். ஒரு மனுஷனுக்கு நம்ம மகிமைப்படுத்த இந்த இடத்துல வந்து நிற்கலை. கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை அவர் நம்மை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை கொடுக்க தான் நம்ம வர்றோம். அவர் நம்மை பரலோகத்திலிருந்து அவருடைய கண்கள் மனுப்புத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறதா, கண்ணோக்கி பார்க்குதான். நம்ம தூரத்து வீட்டில் இருக்கவங்க நம்ம அவங்க வீட்டில் என்ன பெரிய லைட் போட்டிருக்காங்க, அவங்க விசேஷமாக, அவங்க வீட்டில் என்ன சத்தம் கேட்குது, இங்கே ஏதோ நடந்துருச்சோ, அப்படி எல்லோரும் கவனிக்கிறாங்கல்ல. அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடு, அவங்க பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்து ஜனங்கள் பார்க்கணுங்க. அப்படி நம்ம வாழணும். அப்படி ஆசையாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நம்மளால் முடியாது, ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் கட்டாயம் முடியும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம இந்த காரியத்தில் நம்ம பிரதிக்கினை எடுத்து கர்த்தரை கனம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், ஆரம்பத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கோம், வேலை இப்போ சபைக்கெல்லாம் போயிருக்கோம். அவர் வயசான ஒரு ஐயா. அவர் வந்து என்ன கிராமத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்போ அவர் சொல்லுவார், காலையில் 10 மணிக்கு ஆராதனமா இந்த கிராமத்தில். நான் என்ன செய்வேன், முதல்ல போய் பாயை விரித்து போட்டு, மைக்கெல்லாம் கிடையாது, உட்காந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இப்போ எத்தனை மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்கு சொன்னேன் நான்? தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எத்தனை பேர் தூங்குறீங்க? இப்போ சத்தம் வந்துச்சே. தூங்காதவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நன்றி ராஜ். அப்போ நான் என்ன சொன்னேன் மறந்துட்டேன். 10 மணிக்கு ஆராதனைன்னு சொல்லி அவர் 10 மணிக்கு போய் என்ன செஞ்சாராம், பாஸ்டர் ஐயா பாட்டு பாடிட்டு இருக்காரு. என் இயேசுவுக்கு சோத்திரம் நல்லவரே வல்லவரேன்னு பாட்டு பாடிட்டு இருக்காராம். ஒரு ஆத்மா வரல. அவருக்கு சந்தோஷமாக இருக்குமா? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லணும். நீங்கள் தான் ஐயோ நம்ம பாடிக்கிட்டு இருக்க ஒருத்தரையும் காணாமே. 2 பேர் வந்துட்டா சத்தத்தை அதிகமாக்கிடுவார். அவங்க வந்துட்டாங்கன்னு பாட்டு சத்தம் அதிகமாக்கிடுவார். நமக்கே இப்படி ஒரு சந்தோஷம் வருது, ஏசப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அவரை நம்ம மிஸ் பண்ணலாமா வேணாமா? 9 மணிக்கெல்லாம் மோசே பிரதர் என்னை கூப்பிட்டுருவார், பாஸ்டர் ஐயாவை ஜென்சனை. ஐயா ரெடி ஆகிட்டிங்களா? ஐயா 10 மணிக்கு தாங்க ஆராதனை வர்றாங்க, இப்போ என்னங்க அப்படின்னா, நான் வந்து நிற்கிறேன், சாவியை கொடுங்கன்றவார். அப்படி வந்தால் நமக்கு ஆசீர்வாதம் முன்னாடி வருமா?
நான் 10:30 வர்றேன், நான் 11 மணிக்கு வரேன், எனக்கு டைம் அப்போ தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு போகிறவங்க பரவாயில்ல, ஏதோ ஒரு காரியம் இருக்குது. ஆகவே நாம் இதிலே நாம் கனம் பண்ணுகிறவர்களை காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. நீங்கள் எல்லாம் கரெக்டாக கர்த்தரை ஆராதனை செய்வதிலே முன்னாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 3:2 எடுத்து டக்குன்னு எடுத்து வாசிங்க. சங்கீதம் 3:2. இன்னொருத்தர் சங்கீதம் 9:2. என்னங்க சிஸ்டர்? தேவனிடத்தில் இல்லை என்று இருக்கிறார்கள். சங்கீதம் 3:2ங்க சிஸ்டர். சங்கீதம் 3:2 வாசிங்க சிஸ்டர். சோத்திரம். சாரி சிஸ்டர், சாத்திரம். ஆனாலும் கர்த்தாவே என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு ஒரு மகிமையை ஆண்டவர் வச்சிருக்காரு. ரோட்டில் போகிறவங்களுக்கு கிடையாது, ஆராதிக்க வராதவங்களுக்கு கிடையாது, கூட்டமாக போயிருக்காங்க அவங்களுக்கு கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் மகிமையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மகிமையை கண்டவர்கள் ஆண்டவரை கண்டு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த வாரம் நம்ம ஆராதனைக்கு போயிட்டு வந்தோம்னாமே என்னுடைய உள்ளத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம். அவை இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்வோம்? உயர்வோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்காக முன்னேறி செல்வோம். போன வருஷம் கொஞ்சம் குறையாக இருந்தோம், இந்த வருஷம் நல்லா ஃபுல்லாக எல்லாவற்றிலும் சரியாக இருப்போம். அல்லேலூயா. ஆமாம். எனக்கு என்ன காரியம் வந்தாலும் முதல்ல ஆண்டவர் ஆராதிக்க வந்துட்டு தான் நான் மற்ற காரியத்துக்கு போவேன்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவரை கனம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 6:3 எடுத்து வாசித்து பாருங்கள். ஏசாயா 6:3. அவ்வளோதான், நான் முடிக்க போகிறேன். ஏசாயா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. தினைக்கு ஆண்டவர் மகிமையினால் நிறைத்திருப்பாரே. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்கள். ஏசாயா 40:5 வாசித்து பார்ப்போம். ஏசாயா 40:5. வெளியரங்கமாகும் மாம்சமான யாவரும் ஏகமாய் காண்பார்கள். மாம்சத்தோடு இருக்கவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஏகமாய் காண்பார்களாம் ஆண்டவருடைய மகிமையை. அப்போ நம்ம துதிக்க 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 ஆண்டவரை மகிமைப்படுத்த 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 ஆண்டவரை நாம் ஏகமாய் காண கர்த்தர் கிருபை செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ரபலர துடர பலர துடரவா. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி 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 அப்பா. இன்னொரு வசனம் யோவான் 11:40 எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த வசனம்லாம் குறிச்சிட்டு வீட்டில் போய் நீங்கள் பார்க்கணும். யோவான் 11:40 ஈஸியான வசனம். நீ அவனை நோக்கி ஆமாம், அவர் முதலாம் அற்புதத்தை செய்தப்போ மகிமையை கண்டாங்க. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான். ஆனால் நாம் விசுவாசிக்க 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 கூடுமானால் ஆகும். விசுவாசிக்காதவனுக்கு எல்லாம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்மளை பார்த்து மற்றவங்க என்ன செய்யணும்? பொறாமைப்படணும். நல்லா இருக்காங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியும். தெரியணும். நம்ம எப்போது சோகமாகவே இருந்தால் ஐயோ இவங்க போகிற சபைக்கு நம்மளும் போனால் சோகமாக்கிடுவாங்கன்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. நம்மளாம் ஒவ்வொருத்தரும் ஒரு சாட்சி. நம்மை பார்க்குறவங்க கர்த்தரை பார்க்கணும். அல்லேலூயா. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆசீர்வாதமாக நாம் இருக்கிறதை பார்த்து ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த உன் கூட வாரேன்னு சொல்லி வருவாங்க. ஆமைன்னு சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம இப்போ பிலிப்பியர் 4:9 வாசிப்பாருங்க. பிலிப்பியர் 4:9.
கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. லூக்கா 2:14 எடுத்து வாசித்து பாருங்கள். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் என்று தேவ தூதர்கள் வாழ்த்தினார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம பாட்டு பாடி ஆராதனை செஞ்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது நாமும் ஒரு தேவ தூதர்களாக ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். நல்லா தானே சொன்னேன் உங்களையெல்லாம் தேவ தூதர்கள்னு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்மெல்லாம் ஒரு ஸ்டார்ஸ். சினிமாக்காரங்க ஸ்டார் கிடையாதுங்க, நம்ம தாங்க ஸ்டார். யாருக்கு? ஏசப்பாவுக்கு நம்மெல்லாம் ஒரு ஸ்டார். அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம தான் நல்லா நீட்டாக கிராண்டாக நல்லா ரிச்சாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய தினகரன் ஐயா புக்கெல்லாம் நான் நிறையா புக்கு பாஸ்டர் ஐயா வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ தான் அந்த புக்கெல்லாம் எடுத்து நான் வாசித்துட்ருக்கேன். அதில் பார்த்தா அவர் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் பேங்க்கில் வேலை செஞ்சப்போ பேண்ட் ஷர்ட் மட்டும் போட்டு ஊழியத்துக்கு போவாராம். கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் வெளிநாட்டுக்காரவங்கெல்லாம் வந்து போனதை பார்த்துட்டு நல்லா டை கட்டி நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு நல்லா அந்த 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 இதை வந்து வீடியோவில் நான் பார்த்தேன். அவர் அந்த இதெல்லாம் போட்டு நல்லா அழகாக நின்று அப்புறம் இது பண்ணி தான் அவர் ஆண்டவர் அந்த ஊழியத்துக்கு போவாராம். அவர் சொல்கிறாரு, சாதாரண வேலைக்காக நம்ம போகிறோம், கிரேட்டு அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவருடைய வேலையை செய்ய நான் போகிறேன். சும்மா சாதாரணமாக ஆள் நான் போகக்கூடாது, கிராண்டாக நான் ரிச்சாக போவேன்னு சொல்லி அவர் அப்படி அழகாக ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறோன்றதை தெரியப்படுத்தும்படியாக நல்ல ஒரு மாடலாக நல்ல கோட்டு சூட்டெல்லாம் போட்டு தான் ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்கிறார். நம்ம சோர்ந்து போகக்கூடாதுங்க. நம்ம ஒன்றும் இல்லை, நான் சும்மா சாதாரணமாக ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் இருக்கிறது, நமக்குள்ள தேவனுடைய மகிமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் விலையேற பெற்றவர்களாய் ஆண்டவர் அவர் வைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இதையெல்லாம் அனுபவிக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கப் போகிறேன். 2 கொரிந்தியர் 3:18 எடுத்து வாசிப்போம். கர்த்தருடைய மகிமை அது காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் 3:18 எடுத்து வாசித்து பாருங்கள். கண்ணாடியிலே போல நல்லா வாசிங்க பிரதர். இருங்க, அவர் வாசிக்கட்டும். பிரதர் வாசிக்கட்டும். கண்டு தானே. ஆமென். அல்லேலூயா. நம்ம கண்ணாடியில் போய் நம்ம நின்னோம்னா நம்ம அக்கா உருவமாக தெரியுது, இல்லை நம்ம அம்மா உருவம் தெரியுதா, நம்ம தங்கச்சி உருவம் தெரியுதா, நம்ம மாமா உருவம் தெரியுதா? கிடையாது. யார் முகம் தெரியுது? நான் போய் நின்னா என் மூஞ்சியை தான் காட்டும். அல்லேலூயா. நம்மள்கிட்ட என்ன குறை இருக்குது, இங்கே வந்து பரு இருக்குது, இங்கே வந்து கருப்பாக இருக்குது, இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, சரி பண்ணு நம்ம சரி பண்ணிக்கிறோம். அப்போ கண்ணாடியிலே நம்மை நாமே கண்டு நம்மை சரி பண்ணுகிறது போல இந்த ஆண்டவருடைய வசனத்தை நாம் கை கொண்டு நடக்க 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 மகிமை மேல் மகிமை, சொல்லுங்கள், மகிமை அடைந்து என்ன செய்வோமா? மறுரூபமாவோம். மகிமை மேல் மகிமை. இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். காலையில் எழுந்திரிச்சு நான் வர்றதுக்கு முன்னாடி பாஸ்டர் ஐயா வாசனை வாசித்துட்ருப்பார். நான் வந்தோடனே எனக்கு ஒரு டீ கொடுத்துட்டு ஜெபம் பண்ண சொல்லிடுவார். 4 மணி ஆச்சுன்னா சரி, நான் வந்து ஏதாவது நியூஸ் பார்க்கணும் அது பார்க்கணுன்னு சொல்லி நினைப்பேன். அவர் உடனே என்ன சொல்வார், 4 மணி ஆனோடனே கரெக்டாக வேதத்தை எடுத்து 5 மணி வரைக்கும் பைபிள் படிச்சுட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவார். அதை நான் ஒவ்வொரு நாள் நான் கேட்பேன், இந்த பைபிளை வாசிக்கிறீங்களா இல்லை என்ன உங்களுக்கு தெரியுது, சும்மா படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்பா அவர் சொல்கிறாரு, இதை படிக்க படிக்கதாப்பா ஏதாவது பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு வழி தெரியுது அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு பரவாயில்ல, இப்போ நான் பிரசங்கம் பண்ணணும்னு ஜென்சன் சொன்னோடனே எனக்கு கை நடுங்கி கால் நடுங்கி ஒரு 4 நாள் 5 நாள் ஒரே பதட்டம். எதை புத்தகத்தை பார்த்தாலும் எப்படா நியூஸ் எடுக்கிறது, எப்படா செய்தியை கொடுத்து முன்னாடி நிற்கிறதுன்னு எனக்கு ஒரே கவலை. நம்ம செல்வராஜ் ஐயா அவர் மீட்டிங்கில் சொல்லிட்டார், வாரந்தோறும் நீங்கள் தான் செய்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டார். எனக்கு அது வேறு ஒரு பயமாகி போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம். இப்போ இதை வேதத்தை வாசித்தா தான் நமக்கு என்ன செய்யும்,
இதில் உள்ள வசனங்களின் பிரசித்த வெளிச்சம் கிடைத்து அதை நாம் பிரயோஜனப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ வேதத்தை எடுத்து காலையிலையும் மத்தியானமும் சாயந்தரமும் முடிஞ்சால் நைட்டு டிஃபனு டின்னரு டீ எல்லாம் சாப்பிட்றோம். நம்ம சரீரத்துக்கு இந்த ஆத்மாவுக்கு என்ன செய்யணும்? 3 வேளை நாளும் பைபிளை என்ன செய்யணும்? ரீட் பண்ணணும். என்ன செய்யணும்? வாசிக்கணும். என்ன செய்யணும்? ஆமாம், 1 1 2 2 இருக்கக்கூடாது. அப்புறம் 5 5 10, அப்புறம் 50 × 50, 500 × 500 நம்ம பெருக்கல் வாய்ப்பாடில் பெருகிக்கிட்டே போகணும். என்ன பாப்பா? அப்படி தானே நம்ம பெரிய கிளாஸ் போகிறோம். 5ஆவதுலேருந்து 6ஆவதுக்கு போகிறோம், 8ஆவதுலேருந்து 10ஆவதுக்கு போகிறோம். ஆமேன். அதுபோல் நம்ம வேதத்தில் எவ்வளோ வாசிச்சிருக்கோம்? எப்படி ஒரு வருஷத்தில் 100 தடவைனாலும் வேதத்தை வாசிக்கலாமா? தினந்தோறும் 1 அதிகாரம் பத்தாது, 5 அதிகாரம் படிங்க. 5 அதிகாரம் நல்லா உட்காந்து படித்து இன்றைக்கி ஃபுல்லாக நான் இந்த 5 அதிகாரத்தை நான் படித்து முடிப்பேன்னு நீங்கள் ஒரு பிரதிக்கனை எடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு நீங்கள் சொல்லவே கூடாது. நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் புதுக்கோட்டையில் வேலை பார்த்தேன். இன்சூரன்ஸ் கம்பெனியில் நான் அசிஸ்டண்ட்டாக தான் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ அந்த வீட்டில் இருக்கப்போ நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான். அப்போ ஒரு பைபிள் கையில் வச்சுருப்பேன். எனக்கு அங்கே இருக்கப்போ மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க வருவாங்க. ஒருத்தர் வந்தால் அப்புறம் 3 பேர் வருவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. இப்படிமா இருந்துச்சு. நான் திடீர்னு யோசித்தேன். அப்போ ஆர்சி கோயிலுக்கு தான் போவேன். அப்போ இந்த பைபிளை எடுத்து நம்ம வாசித்தா என்னன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற பைபிளை எடுத்து வாசிச்சுட்டு நான் சொன்னேன், இந்த ஆதி ஆகமத்தில் நான் படிச்சுக்கிட்டே வருவேன். எந்த இடத்துல நான் நிற்கிறேனோ எனக்கு கர்த்தர் நல்ல ஒரு காரியத்தை எனக்கு செய்வார்னு ஒரு பிரதிஜையோடு நான் படித்தேன். கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு கணவரை கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இப்படி ஒரு காரியத்தை செய்ததற்கு நம்ம ஒரு பிரதிஜை எடுக்கணுங்க. எதையாவது ஒன்று செய்யணுங்க. நான் செஞ்சேன்றதுக்காக கிடையாது, எனக்கு என்னமோ அப்போ தோணுச்சு. இப்போ இந்த வேதத்தை நான் படிச்சுக்கிட்டே வர்றேன். படிக்க 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 அதில் இருக்கிற ஜீவ ஒளி என்னை பிரகாசிக்க பிரகாசிக்க அவருடைய மகிமை என்மேல் உதித்து என்னை பிரகாசிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம பரீட்சை எழுதுகிறோம், 1000 பேர் எழுதுகிறாங்க. ஏன் என் பேர் வரலன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தி வசனத்தை வாசி அவர்கிட்ட நம்ம சண்டை போடலாம். ஏசப்பா, நான் உம்மை பிள்ளை, உமக்காக எல்லாம் செஞ்சுருக்கேன், எனக்கு ஏன் நீங்கள் தரலன்னு நம்ம கேட்கலாம், உரிமை கொண்டாடலாம். அல்லேலூயா. நம்ம உரிமை சொத்தாய் நமக்காக தன்னுடைய பாவங்களை, உங்களுடைய பாவங்களை அவர் கழுவி பரிசுத்தமாக்கி அவர் எதுக்கு வந்தார்? நம்மெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகணுன்னு தான் அவர் நமக்காக வந்தார். ஆமென், அல்லேலூயா. நல்லா கையவேற்றி சொல்லுங்கள். அப்படி நமக்காக வந்த தேவன் நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தை நன்மையை கொடுக்காமல் இருப்பாரா? கொடுக்காமல் இருப்பாரா? 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 தருவா. கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். அப்படியாக நமக்கு ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரணும். அப்போ இப்படிப்பட்ட வசனங்களை வாசித்த நீங்களும் நானும் இந்த 2025ஆம் வருடம் நல்ல அபிஷேக ஆராதனைக்குள்ளே நுழைந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டு நாம் வீட்டிற்கு கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் பெருகவே பெருகச் செய்வார். 2025ஆம் ஆண்டு தலைமுறைக்கும் ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்மை மகிழ்ச்சியாக்க வைக்கிறார். அவர் இம்மட்டும் உதவின தேவன், இனியும் காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அதிலுள்ள நன்மைகளை பெற்று நாம் சாட்சியாய் கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ராஷா பலக்க தொடர வளர தொடர வளர தொடர வளர தொடர வளரவா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளிலும்